நீங்கள் நினச்ச மாதிரி அரசியலில் வந்து உடனடியாக வந்து போகிறதுக்கு இது ஒரு ஒன்றும் சினிமா கிடையாது. கூட்டம் மட்டுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அது இல்லை. இதுக்கு முன்பாக வந்து ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி விஜயை போலவே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இது போல தான் ஒரு கட்சியை தொடங்கினார். ஒரு மாநாடு. இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக 15,00,000க்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு அது அதுக்கும் மேலே இருந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கணிச்சு போட்டது ஒரு 15. காவல்துறை 10,00,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்திரா காவல்துறை சொன்னது. பிரம்மாண்டமாக அடுத்தது இவர் தான் ஆட்சி, மாற்று கருத்தே இல்லை, அவ்வளவு திரளான மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அரசியலில் ஜெயிக்க முடியாமல், வெற்றியை தொட முடியாமல் அந்த சிரஞ்சீவி அரசியலே வேணான்ட்டு வெளியில் வந்துட்டார். அதுதான் நடந்தது. கூட்டம் வந்து இந்த கூட்டத்திலே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா, புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க ஒரு இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதில் வாக்கே இல்லாமல் ஓட்டு இல்லாதவர்கள் பாதிக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு 50% வாக்கு இல்லாதவர்கள் தான், ஓட்டு இல்லாதவர்கள் அவ்வளவு இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டே இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அடுத்த தேர்தலில் தான் அவங்க ஓட்டு போட முடியும்.